வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நாளைய தினம் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் டெல்லி சென்றிருக்கிறார். இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சோனியா மற்றும் ராகுல் ஆகியோரை சந்தித்திருக்கிறார். அதே நேரத்தில் நாளைய தினம் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதோடு பிரதமரையும் சந்திக்கிறார். அதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது. பிரதமரை சந்திக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் அப்படின்றப்போ இதற்கு அதிமுக, பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் இதற்கு இது மாநில நலனுக்காக அல்ல, சொந்த நலனுக்காக அப்படின்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள். இந்த ஒரு சூழலில் பிரதமரை சந்திக்கக்கூடிய முதலமைச்சர் அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதன் மூலமாக தமிழகத்திற்கான திட்டத்திற்கான நிதி என்ன கிடைக்கும், முதலமைச்சருடைய இந்த பயணம் என்ன சாதிக்கும் அப்படின்னு விவாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து திரு தமிழ் காமதரசன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள். நம்ம முதல்ல திரு டால்பின் ஸ்ரீதர் அவர்கள்ட்ட இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது அப்படின்றது ஒரு முதலமைச்சர் பிரதமர் அழைத்திருக்காருன்னு போறார். முதல்ல அதை வரவேற்கணும். ஆரம்பத்திலிருந்து அது அரசியல் நோக்கத்தோடு பார்க்குறாங்க. உங்கள் கூட்டணி கட்சி பார்க்குது, பலரும் அந்த அரசியல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. முதல்ல நீத்தி ஆயோக்குக்கும் பிளானிங் கமிஷனுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. பிளானிங் கமிஷனுக்கு இருக்கிற பவர் வேறு. ஏன்னா அது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திட்டமிடுவாங்க, அது அடுத்த 6 ஆண்டுகளுக்கு செயல்படுத்துவாங்க. அதுதான் இப்போ நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் என்ன சொல்கிறாருன்னா, மாநிலத்துக்கு சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இதுதான் எங்கள் நோக்கம்னா சொல்கிறார் இல்லையா. அந்த உண்மையான ட்ரூ ஃபெடரலிசம் சொல்கிறோம் இல்லையா, கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அதை மதிக்கிற ஒரு பிரதமர் இன்றைக்கி இருக்கிறதுனால தான் எல்லா மாநில முதலமைச்சர்களுடைய உரிமை இது. அவருடைய பங்களிப்போட இந்த நீத்தி ஆயோக்னு நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அதுதான் மாற்றினார். ஏன்னா அவர் ஒரு முதலமைச்சராக குஜராத்தில் இருந்ததுனால அந்த பிளானிங் கமிஷன் ஏதோ ஒரு எதேச்சிகாரிக மனப்பான்மையோட அவங்க நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உங்களுக்கு முன்னாள் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க கூட சொல்லியிருக்காங்க, ஒரு தடவை போய் ரொம்ப நேரம் ஒரு மான்டேக்சிங் அலுவலியா அன்னைக்கு இருந்த அந்த திட்ட கமிஷன் துணைத் தலைவரை போய் சந்திக்கிறதுக்காக நேரம் கொடுத்து ரொம்ப நேரம் காக்க வச்சிருந்து அப்புறம் சந்திக்காமலே திரும்பின வரலாறுலாம் இருக்குது. ஏன்னா அந்த மனோபாவமே ஒரு மேலேருந்து ஒரு மனோபாவம் இருந்தது இல்லையா. இன்றைக்கு அதை பிரதமர் மாற்றி எல்லா டீம் இந்தியா, எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் பிரதமரோடு சேர்ந்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர்களுடைய பாலிசி, அவங்களுடைய அந்த மாநிலம் சார்ந்த திட்டம் திட்டக்குழுவும் இதே போல முதல்வர்கள் பிரதமரை ஒருங்கிணைத்த மாநாடு பல நடந்திருக்கு. அதுதான் ஜெயலலிதா அவர்கள் மன்மோகன் சிங்கை எதிர்த்து கேள்வி கேட்டது இதே மாதிரி ஒரு மாநாடு. அதுதான் சொல்றேன், மாநாடு நடந்ததே தவிர நீங்க மான்டேக்சிங் அலுவலியாவுடைய திட்ட கமிஷனுடைய துணை தலைவர்கிட்ட தான் நீங்க போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அவர் நினைச்சா அவர் கொடுப்பாரு. அவர் அது அவங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு சில வார்த்தையே பிரயோகம் பண்ணாங்க மான்டேக்சிங் அலுவலியா குறித்து பேசும்பொழுது. அது என்ன எவ்வளவு ஒரு தவறான வார்த்தையை பிரயோகம் பண்ணாங்க நமக்கெல்லாம் தெரியும். மாநிலத்தினுடைய உரிமை சுத்தமாக இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த ட்ரூ ஃபெடரலிசம் இருக்கு இல்லையா, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், மாநிலத்துக்கான உரிமையை கொடுக்கிற ஒரு சிஸ்டமாக இன்னைக்கு நீத்தி ஆயோக் இருக்கு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இப்போ 2021 அவர் வரும்பொழுதே அந்த நீத்தி ஆயோக் முடிஞ்சு போச்சு. ஆனால் 22 என்ன சொன்னார், மறைந்த தன்னுடைய சகப்பனாருடைய கலைஞர் அவருடைய நினைவு கொண்டாட்டம் இருக்குது, அதனால் நான் போகலைன்றாரு. அதுக்கு அடுத்த வருஷமாவது போவார்னு பார்த்தா அதுக்கு அடுத்த வருஷம் நான் வெளிநாடுகளுக்கு போயிட்டு இது மாதிரி முதலீடுகளை ஈர்க்க போகிறேன்னு ஏதோ ஸ்பெயினுக்கோ எங்கேயோ போயிருந்தார். அதுக்கு அடுத்தது போன வருஷம் கூட அவர் போகிறதுக்கு காரணம், ஒரு 3வது வருஷம் ஒரு காரணம் சொன்னார், ஒன்றிய அரசு மத்திய அரசுன்னு சொல்லக்கூடாது, இல்லை ஒன்றிய அரசு எங்களை வந்துச்சிருச்சு, அதனால் நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போகலைன்னு. இது மாதிரி தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு துரோகம் மாதிரியே, தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஒரு துரோகம் மாதிரியே தான் தமிழக முதலமைச்சர் கடந்த 3 வருஷமாக நடந்து கொண்டிருந்தார், இதை புறக்கணித்ததன் மூலமாக. ஆனால் நாங்கள் பாருங்க, மாநில சந்தேகத்தோட பார்க்குறீங்க, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவங்க இதனால போகாததுக்கு சொன்ன காரணம் தான் சந்தேகத்தோட பார்க்க வேண்டியதாக இருக்க தவிர, இப்போ போகிறது மாநில அரசனுடைய நலனுக்காக, மாநில ஒரு தமிழகத்தினுடைய நலனை நாங்களும் சேர்ந்து எங்களுடைய முதலமைச்சரை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரம் போகாததுக்காக இத்தனை சப்பக்கட்டு, இத்தனை சமாதானங்கள், ஏதோ காரணங்களை சொல்லி ஒன்றிய அரசு எங்களை வந்திச்சதெல்லாம் சொன்னது தமிழக மக்களுக்கு நீங்கள் செய்த துரோகம்னு. தேர்தல் வரப்போகுது,
தேர்தல் வரும்போது மக்கள் முடிச்சுக்கிட்டாங்க. மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்க போறாங்க. என்ன கேட்பாங்க? இத்தனை வருஷமா ஏன் நீங்க போகல? உங்க மக்கள் தமிழகத்துடைய உரிமையை ஏன் நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க? வாய்ப்பு இருந்தது இல்ல. ஒரு நிமிஷம், ஏன் பிரதமரை போய் சந்திக்கலன்னு கேட்பாங்களா? ஏன் நிதி வரலன்னு கேட்பாங்களா? மக்கள் என்ன கேட்பாங்க? நீங்க காமன் என்ன சார் கேட்பாங்க? பிளாட்ஃபார்ம் எதுங்க? பிரதமர் முதலமைச்சருக்கு எது வந்து உரிமை கொடுக்கிற இடம்? நிதி ஆயோக் அந்த கூட்டத்தில் போய் இது தமிழகம் சார்ந்த இவ்வளவு திட்டம் இருக்கு, இது பாலிசி டிசிஷன் எடுக்க வேண்டிய விஷயம், அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஓரியன்டாக எங்களுக்கு இவ்வளவு நிதி தேவைப்படுது, இது வந்து 5 வருஷத்துக்கு பிறகு கிடையாது, இது வருஷத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கான நிதி நீங்க ப்ராஜெக்ட் பேஸ்ல கேட்கலாம், பாலிசி டிசிஷன்ல எடுத்து கேட்கலாம். நீங்க வந்து உங்க உரிமைன்னு சொல்றோம். நாங்க ஏன் போலன்ற கேள்வியை எழுப்புறீங்க. ஓகே, கேட்போம். மற்ற முதலமைச்சர் போன தடவை போடாதுன்னு சொன்ன காரணங்கள் தவறு, தமிழகத்துக்கு இறைத்த துரோகமா நினைக்கிறோம். ஆனா இன்றைக்கு நாங்க போறதா நாங்க வரவேற்கிறோம். ஓகே, மற்ற விருந்தினர்களும் இணைகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு அமுதரசன் அவர்கள்ட்ட இன்று போவதை பாஜக வரவேற்கிறது. இன்னைக்கு போறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா, இத்தனை ஆண்டுகள் போகாதது அது புறக்கணிப்பு இல்லையா? ஏன் முதலமைச்சர் புறக்கணிச்சாருன்னு கேட்கிறேன். அதாவது நிதி ஆயோக்கு தான் வந்து இன்னைக்கு மாநில உரிமைகளை, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து தூக்கி பிடிக்குது. கூட்டாட்சி தத்துவத்தை எங்கே வந்து அதனுடைய இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நிதி ஆயோக்கில் தான் வகுக்கப்பட்டிருக்குதுன்னு பாஜக தரப்பு சொல்லுது. அது உள்ளபடியே வந்து எதை நினச்சி சிரிக்கிறது அப்படின்னு தெரியல. பிளானிங் கமிஷனில் எவ்வளவு உரிமைகள் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளவு அதிகாரத்தோடு அதில் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், அவர்களுடைய உரிமைகளை பெறலாம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து போய் நித்தி ஆயோக்னா என்னது, மாநில உரிமைகளை அதுல இருந்து கழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் நித்தி ஆயோக்கு. எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் அதுல ஒரு உறுப்பினர் மட்டும்தான், அவங்களுக்கு கருத்து தெரிவிக்கலாமே தவிர நீங்க ஏன் நிதி ஒதுக்கலன்னு கேள்வி கேட்க முடியுமாங்க? இதற்கு கடந்த ஆண்டு வந்து மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேசிட்டு இருக்கும் பொழுதே மைக் ஆஃப் பண்ணாங்களே, அது எந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல அவங்க கொண்டு வருவாங்க? அப்ப நித்தி ஆயோக் கூட்டத்தில் போய் என்ன சாதிக்க போறாருன்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நித்தி ஆயோக் கூட்டத்தை நடத்தி என்ன மோடி சாதிக்க போறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போலன்னு கேள்வி கேட்பாங்களா? 5 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக நீங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய வகையில தமிழ்நாடுங்கிற பெயரே இல்லாம பட்ஜெட் ஒதுக்குறீங்களே, அந்த யோகிதை மக்கள் மத்தியில கிழித்து தொங்கிடப்பட்டிருக்குது. அதை பத்தி மக்கள் கேட்க மாட்டாங்களா? இல்ல தமிழ்நாட்டுக்கு பாஜக என்ன அளவுல தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக வளர்ச்சிக்காக செய்தி கிழிக்குது அப்படிங்கறத மக்கள் தேர்தலின் மூலமா அது அடிப்படையில் ஒரு கேள்வி. நேத்துக்கு இன்னைக்கு ஒண்ணும் மாறலன்றீங்களா? அப்ப ஏன் முதல்வர் இன்னைக்கு போறாருன்னு கேக்குறேன். நாங்க தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நாங்க வந்து ஒன்றிய அரசு புறக்கணிக்குது வஞ்சிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப வந்து புறக்கணிக்கலன்னு ஒத்துக்கிறீங்களா? என்ன மாறி இருக்குன்னு கேக்குறேன். இல்ல அந்த கேள்வி தான் கேட்டிருக்கேன். இல்ல பிரதமரை நீங்க மன்னிச்சிட்டீங்களா? பிரதமரை மன்னிச்சிட்டீங்களா? என்ன காரணம்? ஓகே, பாஜகவையும் நரேந்திர தாமோதரதாஸ் மோடியும் தமிழ்நாடு ஒருபோதும் மன்னிக்காது. ஏன் அது வந்து மக்கள் தேர்தல் காலத்துல பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த வகையில எதிர்ப்பு கூடாது, எந்த வகையில நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறோம், எந்த வகையிலையும் நாங்க வந்து இன்னும் உதாரணமா சொல்லணும், வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியாளர்கள் போல எந்த வகையிலும் சரணடையில தொடர்ந்து இன்னைக்கு நேத்துக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்றம் ஓங்கி ஒரே அறை விட்டுருக்குது. யார? இவங்களுடைய கூட்டாளியா இருக்கக்கூடிய இடி கிராசிங் ஆல் தி லிமிட்ஸ். அந்த அளவுக்கு ஒன்றிய அரசினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஈடிக்கு உச்ச நீதிமன்றத்தில் கண்டனம் தெரிவிச்சுட்டு அதோட தான் முதலமைச்சர் இன்னைக்கு டெல்லி போயிருக்கிறாரு. அதனால தொடர்ந்து நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படிங்கறது. தமிழ்நாட்டை வஞ்சிக்குது பாஜகன்னா போயும் எதிர்ப்பு தெரிவிப்போம், போகாமலும் எதிர்ப்பு தெரிவிப்போம். போவது எதிர்ப்பை தெரிவிக்க தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பெறுவதற்கு நீங்க ஃபண்ட் ஒதுக்கலன்னா நாங்க கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்போம், எங்களுடைய குரல்களை ஒதுப்போம். ஏங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, தமிழ்நாட்டினுடைய அரசு நிகழ்ச்சியில வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சரும் கேட்கல,
ஒன்றிய பிரதமரை உட்கார வச்சுட்டு நேரடியாக நிதி ஒதுக்கல வர வேண்டிய பங்கிட்டு தரல அப்படின்னு நேருக்கு நேரா கேள்வி கேட்டு அடுத்து 48 மணி நேரத்துல இந்தியா முழுவதும் நிதியை பெற்றுக் கொடுத்தவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆகையினால மோடியை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா மோடி திருந்தட்டும், அதற்கப்புறம் மோடி வந்து தமிழ்நாடு மன்னிக்குதா மன்னிக்கல தவறான வார்த்தை. இதுல மோடி திருந்தணும். இவ்வளவு 3 வருஷமா போகாம இன்னைக்கு போறீங்க. ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். 3 வருஷமா தமிழக உரிமையை விட்டு கொடுத்தது ஸ்டாலின். போறாரு கலந்துக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் அள்ளி வதச்சிட்டாங்களா? எல்லா நிதி ஆயோக எவ்வளவு கேடுகட்டத்தனமா பாஜக பயன்படுத்திட்டு இருக்குது. அவருடைய காவி கீழ்த்தரத்தை விதைப்பதற்காக என்னென்ன திட்டங்களை அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா அழிச்சாட்சிகளையும் நிதி ஆயோக வச்சுதான் பாஜக பண்ணிட்டு இருக்குது. இதுல நிதி ஆயோக கிடைக்குதுன்னு சொல்லி திரு பொன்வில்சன், இந்த பயணத்திற்கு முன்பாகவே அதிமுக இது வந்து தனிப்பட்ட பயணம், மாநில நலனுக்கு இல்ல சுயநல பயணம் அப்படின்லாம் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனங்களை முன் வச்சார். முதலமைச்சர் போனாரு, தமிழ்நாடுலாம் போனாரு, அங்க இருக்கக்கூடிய பணிகளை பார்வையிட்டாரு, அங்க காங்கிரஸ் கட்சி தலைவர்களை பார்த்தாரு. இதுதான் நீங்க சொன்ன பர்சனல் சந்திப்புகளா? இல்லை, நான் என்ன சொல்றேன், இப்போ 1950 பிளானிங் கமிஷன் வச்சிருந்தாங்க, ஜவஹர்லால் நேரு ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு இவங்க 2015 அது வந்து நிதி ஆயோக்னு மாத்தினாங்க. அது தமிழ்ல நிதி ஆயோக்னு போடுறாங்க, தவறு. நிதிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நிதி ஆயோக், ஆமா, அதான் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்தியாவை வளர்ச்சிக்கான மாற்றத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிறுவனம், அவ்வளவுதான். திட்டங்களை வகுப்பதுதான் நிதி ஆயோக்குடைய வேலை. ஆனா பிளானிங் கமிஷன்ல நிதி சாங்ஷன் பண்ற அதிகாரம் இருந்துச்சு, இதுக்கு வந்து அந்த அதிகாரம் இல்லை. அது உண்மைதான். இதுக்கு அந்த அதிகாரம் இல்லாம வெறும் இந்தியாவின் கட்டமைப்பை சீர்படுத்துவது. அப்ப மாநிலங்கள் எந்த கட்டமைப்பு தேவை, வேலை வாய்ப்பிலையோ இல்லைன்னா நிறுவனங்கள்லயோ இல்ல சிறு குறு தொழிற்சாலைகளையோ விவசாயத்திலையோ இல்ல கல்வி வளர்ச்சியிலையோ சுகாதாரத்திலையோ எந்த கட்டமைப்புகள் உங்களுக்கு தேவை, இல்லைன்னா போக்குவரத்து துறையிலையோ, இது போல வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து எடுத்துன்னு போய் அங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் போறது வரவேற்கத்தக்கது. அதாவது பெடரல் செட்டப்ல கூட்டாட்சி தத்துவத்தில் வேற்றுமையில் ஒற்றுமையை காண்கிற தேசத்துலனா இதற்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம முதலமைச்சர் போறது வரவேற்கத்தக்கதுதான். அது பலன் கொடுக்குமா பலன் கொடுக்காதான்றது போக போகதான் தெரியும். ஆனா என்ன அப்படின்னா, போன முறை இவர் போவாததற்கு காரணம், சொன்ன காரணம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு இன்றைக்கு ஒரு கேள்வியை எழுப்புவதற்கு காரணம். 2 விஷயம். இவர் போனதற்காகவும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி 75 எம்எல்ஏக்களை தன் கூட்டணியில் வைத்திருக்கின்ற அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு போகும்போதும் செய்யப்பட்ட விமர்சனங்கள் தான் இன்றைக்கு விமர்சனங்களாக மாறுகிறது அப்படின்றதான். இப்போ போன முறை வந்து கடந்த 27 ஜூலை 2024 வந்து நிதி ஆயோக் கூட்டம் நடக்கும் பொழுது முதலமைச்சர்கள் தான் பெரும்பாலும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு போன தடவை ஒரு விசேஷ அழைப்பு கொடுத்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா, இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் யாருமே கலந்துக்கல, அவங்க கலந்துக்கல. நம்ம முதலமைச்சர் சொன்ன காரணம் என்னன்னா, கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை. கல்வி நிதி முதல் இன்ஸ்டால்மெண்ட் அப்ப கொடுக்கல. அப்ப முதல் இன்ஸ்டால்மெண்ட் தான் இப்போ சேர்ந்து இருக்கிறது. முதல் இன்ஸ்டால்மெண்ட் கல்வி நிதியை கொடுக்கல, சமக்கிர சிக்ஷா நிதியை வந்து அவங்க கொடுக்கல. தமிழ்நாடு என்ற பெயரே பட்ஜெட்ல இல்ல. பட்ஜெட்ல வெறும் ஆந்திரா பீகார் தான் இருக்குது ஒழிய தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை. வெள்ள நிவாரணத்துக்கு 37,000 கோடி கேட்டிருந்தோம், ஆனா 276 தான் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த நிதி ஆயோக் போறது பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு வீடியோ வெளியிட்டார். நம்ம மக்களுக்காக வீடியோவை வெளியிட்டாரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இப்போ இந்த விஷயத்துல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது மத்திய அரசு, இப்போ எதற்காக போகிறார், அந்த விளக்கத்தை தான் நம்ம கேட்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த கூட்டம் முடிந்த பிறகு
மம்தா பானர்ஜி அவர்கள் 5 நிமிடத்தில் வெளிநடப்பு செய்துட்டாங்க. எனக்கு 5 நிமிடத்தை தாண்டி உரிமை கொடுக்கல ஒரு முதலமைச்சர் பேசுறதுக்கு அப்படின்னு வெளிநடப்பு செய்தாங்க. அப்பவும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தார். பார்த்தீர்களா எதற்காக நான் கலந்துக்கிட்டேன்னு. அங்க ஒரு முதலமைச்சர்களுடைய மரியாதை கூட அங்க கிடையாது. 5 நிமிடத்திற்கு மேல பேச விட மாட்டாங்க, மைக் ஆஃப் பண்றாங்க. அப்ப அங்க ஜனநாயகம் கிடையாது. அங்க இடத்துக்கு நான் ஏன் போகணும் அப்படின்றது சொன்னாரு. ஒருவேளை இந்த விட போகும்போது ஒரு அரை மணி நேரம் நம்ம முதலமைச்சர் இடைவிடாமல் பேச போகிறாரா, அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அங்க பேச போகிறாரா, அந்த உரிமையை மீட்க போகிறாரா, இல்ல தமிழ்நாட்டுக்குரிய உரிமையை மீட்க போகிறாரா, இது ஒரு கேள்விக்குரிய ஜனநாயக முறையில் நம்ம முதலமைச்சர் சொல்லணும். அது தவறு கிடையாது, அது சொல்லலாம். அது விளக்கம் கூட அவர் கொடுக்கலாம். எது கேட்க போறேன், எந்த உரிமையை கொண்டு வந்தார்னா மகிழ்ச்சி தான், இல்லைன்னு சொல்ல. இப்போ மத்திய அரசு மாநில உரிமைகளை பறிக்கிறது அப்படின்னா எந்தெந்த உரிமைகளை பறித்திருக்கிறது? அதாவது விபி சிங் கொடுத்த உரிமையை இப்ப மோடி பறிச்சிட்டாரு. ஐக்கிய குஜராலும் தேவகவுடாவும் நாங்க ஆட்சி கட்டல கூட்டணியில் இருக்கும்போது, இந்த தேசத்தை ஆளும்போது திமுக கொடுக்கப்பட்ட மாநில உரிமைகள் இதெல்லாம் பறிக்கப்பட்டது. 10 வருட மன்மோகன் சிங் அரசாங்கத்திற்கு கூட நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது கொடுக்கப்பட்ட மாநில உரிமைகள் இதெல்லாம் பறிக்கப்பட்டது. அது இல்லாம வாஜ்பாய் அரசாங்கத்தில் நாங்கள் இருக்கும்போது இந்தந்த மாநில உரிமைகளை எங்களுக்கு வாழி வழங்கினாரு, இதெல்லாம் பறிக்கப்பட்டது. நம்ம சொல்லக்கூடிய ஒரே உரிமை என்னன்னா, இந்த கல்வியில் 2152 கோடி கொடுக்கல அவங்க, அது தவறு, அது கொடுக்கணும் அப்படின்றது தான் உரிமை. அதுதான் கேள்வி. மற்றபடி என்ன உரிமைகள் நம்ம கிட்ட இருந்து அபகரிக்கப்பட்டது இல்லைன்னா மீட்கப்பட்டது? ஒவ்வொரு காலத்திலும் போராடிட்டு தான் இருக்கிறோம். தேச அளவில் எந்த கட்சி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி. மற்றபடி எந்த உரிமைகள் இவர்கள் அபகரித்தார்கள், பிஜேபியோ மோடியோ? கொடுக்கப்பட்ட உரிமைகள். நம்ம கூட்டாட்சியில் இருந்தோம், மைனாரிட்டி ஆட்சியில் 18 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தோம். அப்போ கொடுத்த உரிமைகள் எதை மறிச்சிட்டாங்க? பொதுப்பட்டியலில் இருந்த கல்வியை வந்து அவங்க பொதுப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களா? மத்தியில் எல்லா அரசும் பண்ணிருக்கு. இல்ல ஒரு 4 விஷயங்கள் சொல்லுங்க அவங்க எல்லாம் கொடுத்தது. அதாவது விபி சிங் இதை கொடுத்தாரு, ஆனா மோடி பறிச்சிட்டாரு. தேவகவுடாவோ சந்திரசேகரோ இல்லைன்னா நம்ம ஐக்கிய குஜராத் இதை கொடுத்தாங்க, பறிச்சிட்டாங்க. அப்படி ஏதாவது ஒரு 4-5 விஷயங்களை சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த அரசு பறிக்கல, காங்கிரஸ் அரசு பறிச்சுன்னு சொல்ல வரீங்க? இல்ல, காங்கிரஸ் அரசுன்னு கிடையாது. தேசிய அளவில் எந்த அரசு இருந்தாலும் அவர்கள் என்னன்னா தேச அளவில் தான் அவங்க பார்வை இருக்கிறது. அதுல வந்து சில மாநிலங்கள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் வளர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. நம்ம வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். அப்போ வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள்ல இருந்து சில உரிமைகளை பறித்து மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கிற வேலையை எந்த கட்சியா இருந்தாலும் செய்யதான் செய்யறாங்க. அந்த உரிமைகளை நம்ம, அதாவது உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் தான் கடந்த காலத்துல நீங்க வாஜ்பாய் அரசாங்கத்துல கூட்டணியில இருந்தீங்க. அதே மாதிரி காங்கிரஸ் இன்னைக்கு பண்றாங்க. சார், இது உரிமைக்கான குரல் தானே? இது இல்ல, எந்த உரிமைக்கான குரல்? அதை தான் நான் தெளிவுபடுத்த சொல்றேன். நிதி கொடுக்கலன்ற உரிமைக்கான குரல் இல்ல சார். அதுல தான் தொடங்குது. கல்வி நிதி கொடுக்கல இந்த முறை. அது இல்ல சார், இல்ல சார், போன தடவை நீங்க புறக்கணிச்சதுக்கு இந்த முறை எதை மீட்டெடுத்து விட்டீர்கள் நீங்க அங்க போய் கலந்துக்கிறதுக்கு? அப்போ என்னன்னா இடம் பொருள் ஏவரில் இருந்து இயற்கையா ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா, எடப்பாடி அவர்கள் 75 எம்எல்ஏக்களை இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு போகும்போது சட்டமன்றத்திலேயே நம்ம முதலமைச்சர் அதை பற்றி சொன்னார். என்னன்னு சொன்னாரு? அவர் வந்து வேற ஒருத்தரை பார்க்க போறதா எனக்கு ரகசிய தகவல் கிடைச்சது, அதனால அவர்கிட்ட போகும்போது இந்த உரிமைகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்ற விஷயத்தை அவர் அரசியலா சொல்லும்போது இப்ப என்ன செய்யறாங்க? இப்ப டாஸ்மாக் ரைடு உச்சபட்ச அளவுல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதோ அந்த வலைதளத்தை, அந்த நெட்வொர்க்கை. அதனால இதற்காக வந்து அவர் டெல்லிக்கு போறாரு. ஏன்னா இன்னொரு பக்கம் நம்ம திமுக அரசாங்கம் என்ன சொல்லுனா, ஈடி என்பது மத்திய அரசின் கைப்பாவை, பிஜேபியின் கைப்பாவை, மோடியின் கைப்பாவை. அவங்க வார்த்தை ஒருவேளை அந்த கைப்பாவை இருக்கிற அந்த உக்கிரத்தை குறைப்பதற்காக அவர்களை சென்று பார்க்கிறாரா என்று எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் வாங்கி வைத்தது திமுக. சரி சார், அந்த தியரி நேற்று கொடுத்த அந்த ஸ்டேல மாற்றல இல்லையா? அந்த தியரி நேற்று அந்த ஸ்டே கொடுக்கறதா நீங்க பேசிரலாம். இல்ல தம்பி அமுதத்துக்கு, தம்பி அமுதத்துக்கு ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்றேன். இல்ல கொஞ்சம் என்ன பேச விடுங்க. நான் வெளியே இருக்கிறேன், ஓபில இருக்கேன், கொஞ்சம் பேச விடுங்க. இல்ல அமுதா என்ன பேச விடுங்க. அத கொஞ்சம் பேச விடுங்க. வெளியே இருக்கிறேன் நானு. நீங்க சொல்றது கேட்காது. என்னன்னா ஐயா, இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். 22ஆம் தேதி சென்னை நீதிமன்றங்கள்ல 2 தீர்ப்பு வந்துச்சு. 23ஆம் தேதி மத்திய அரசு தேசிய அளவுல சுப்ரீம் கோர்ட்ல 2 தீர்ப்பு வந்துச்சு. இங்க இருந்த 2 தீர்ப்பு திமுகவுக்கு பின்னடைவா, சம்மட்டி அடையா? நான் என்ன கேட்கிறேன், துணைவேந்தர்கள் நியமனத்துல இடைக்கால தடை கொடுத்திருக்குது.
டாஸ்மாக சிபிஐக்கு மாத்தணும்னா இந்த 41 வழக்குகளை எந்த காரணத்தை கொண்டும் நீங்க ஸ்குவாஷ் செய்யக்கூடாது, டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு கீழமை நீதிமன்றத்தில் உள்துறை செயலாளருக்கு ராமன் அவர்கள் அட்வொகேட் ஜெனரல் அறிவுரை கொடுக்கணும்னு வழங்கி அதற்கு தடையாணை கொடுத்திருக்கிறது. அப்போ இங்க வந்து இல்ல அதேதான் பயந்துட்டு போலங்கறத தான் இல்ல இல்ல அதே மாதிரி அங்கேயும் இடைக்கால ஒரே நிமிஷம் அதிகாரிகள் யோகிய சிகாமணிகள் இல்லங்கிறத ஈடியுடைய அதிகாரிகளை வந்து சிபிஐ கைது பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸ்டேஸ் பண்ணி போய் கைது பண்ணதெல்லாம் பார்த்தோம். லஞ்ச ஒழிப்புத்துறையும் தேவதூதர்கள் இல்ல லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஆனந்த் வெங்கடேசன் சொன்னாரு. லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஆனந்த் வெங்கடேசன் சொன்னாரு செலக்டிவா பண்றாங்க. நீங்க ஐ பெரியசாமி வழக்கிலையும் சரி, தங்கம் தென்னரசு வழக்கிலையும் சரி, பொன்முடி வழக்கிலையும் சரி எந்திரத்தனமாக தீர்ப்பு வருகிறது. அதாவது டிவிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டது பச்சோந்தியாக இருக்கிறது அப்படி சொன்னாரு. அரசியல் நோக்கம் கற்பிக்கிறீங்க. இந்த சந்திப்பு டெல்லிக்கு போயிருக்கிறது அரசியலா பாக்குறீங்க. நான் கேட்பேன் திரு வன்னியரசு அவரோட முதல் பார்வை. திரு வன்னியரசு, இன்னைக்கும் பாஜக புறக்கணிக்கிறது இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு முதலமைச்சர் போயிருக்காரு. அப்போ முதலமைச்சர் போயிருக்காருன்னா முதலமைச்சர் இத்தனை ஆண்டு காலம் 3 வருஷமா போகாதது மாநிலத்தை புறக்கணிச்சது இல்லையா அப்படின்னு டாக்டர் தமிழிசை கேட்குறாங்க. இல்லை, அதாவது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போகலைன்னா அவர் சார்பான பிரதிநிதிகள் போய் பேசியிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய நிதியமைச்சர் போய் பேசுகிறாங்க, தங்களுடைய உரிமைகளை பற்றி பேசுகிறாங்க. அதுக்காக புறக்கணிப்பு அப்படிங்கிறத தாண்டி வந்து நீங்கள் வந்து இருக்கிற அரசியலை வந்து ஒரு சரண்டர் அரசியலாக மாற்றுறது இருக்குல்ல, இது ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லை. இப்போ மாநில உரிமைகள் தொடர்பாக வந்து நீண்ட காலமாக நம்ம வந்து தமிழ்நாடு அரசு இல்லை திமுக அரசு இல்லை இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ அண்ணன் பேசும்போது சொல்கிறாரு, எங்காவது ஏதாவது ஒரு 4 சொல்லுங்கள் மாநில உரிமைகளை பறிச்சதை சொல்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ணன் பொன்வில்சன்லாம் இப்படி வந்து சாமரம் வீசுவதை கண்டு எனக்கு வந்து வேதனையாக இருக்குது. 2023 வந்து டெல்லி சீர்திருத்த மசோதான்னு ஒன்று வந்தது. அது எதுக்கு வந்ததுன்னு அண்ணனுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அந்த மசோதா வந்து அங்கே இருக்கிற டெல்லி சர்க்கார், அதாவது வந்து கெஜ்ரிவால் அதை வந்து மாற்றுறாங்க. அது மாநில அந்த முதல்வருக்கு தான் உண்டு அப்படிங்கிறத மாற்றுறாங்க. ஆனால் நீதிமன்றம் வந்து அது தடை விதிக்குது. இவங்க போய் இதில் வந்து பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்றுறாங்க. இது மாநில உரிமையை பறிக்கிறது இல்லையா? 370 ரத்து அப்படிங்கிறது வந்து மாநில உரிமை சம்மந்தப்பட்டது இல்லையா? அது சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி கொண்டு போனாங்க, அந்த தீர்ப்பை எப்படி கொண்டு போனாங்க? மாநிலங்களை கலைப்பதற்கான அதிகாரம் உண்டு அப்படின்னே தீர்ப்பு இருக்குது. இது எப்படி போனது? வேளாண் திருத்த சட்டத்தில் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அதை வந்து வேளாண் விவசாயிகளுக்கான மாநிலங்கள் கூட்டாட்சி பற்றி என்ன இருக்குது? இல்லை, நீங்கள் அதிலே இருக்குல்ல. நீங்கள் வந்து மாநிலங்களில் இருக்கிற விளை பொருள் வந்து நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் வந்து தமிழ்நாடு அரசு மாநிலங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லி அதை திருத்தியிருக்கிறாங்களா இல்லையா? நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து முழுமையாக வந்து சொல்கிறது காரணம் என்னென்னா, பாஜக என்கிற அந்த ஒன்றிய அரசு ஒரே நாடு ஒரே மொழி, இதுவே வந்து இந்த நீங்கள் வந்து பன்முகத்தன்மைக்கு எதிரானது. இன்றைக்கி வந்து தீர்ப்பில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு மரியாதைக்குரிய பேர் ஹவா என்ன சொல்லியிருக்கிறாரு? ஈடி தொடர்பான வழக்கில் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது செயல்பட்டுருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமாக. அப்போ கூட்டாட்சிக்கு எதிராக இருக்கிறாங்கன்னா அப்போ மாநிலங்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு உச்சநீதிமன்றமே சொல்லுது. நீங்கள் வந்து வெறும் 41 வழக்குகளை வந்து தனிநபர் வழக்குகளை வந்து நீங்கள் வந்து ஈடி வந்து விசாரிக்கிறதுனா எப்படி விசாரிக்க அதிகார வரம்பை மீறுகிறது இது சொல்கிறாங்க. இது வந்து நேர்மையற்ற செயல் பிஆர் ஹவாய் அவர்கள் சொல்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. உடனே மாநில உரிமைகளை வந்து நீங்கள் எங்கே பறிச்சிருக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் தான் நீங்கள் பறிக்கிறீங்களா? கேள்வி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. பாஜகவுக்கும் திமுகவுக்கான அந்த முரண் அப்படின்றது கொள்கை ரீதியாக மாறல. அப்போ திடீர்னு முதலமைச்சர் போறாரு, அதுக்கு பின்னணி என்ன? அப்போ இப்போ வந்து பாஜக நல்ல கட்சியான்னு கேட்குறேன். இல்லை ஏங்க, பாஜக வந்து நடத்துகிற கூட்டமா? பாஜக தரப்புல தான் கேட்குறாங்க அந்த கேள்வியை. யாரும் வந்து பாஜகவுக்கு யாருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க விரும்பலை. மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் மக்கள் கொடுத்துருக்குறாங்க. நிதிஷ்குமார் போன்றவர்கள், சந்திரபாபு நாயுடு போன்றவர்களுடைய ஆதரவில் அந்த கட்சி இருக்குது. அந்த ஆதரவில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து அது நல்லா இருக்குது நல்ல இல்லைங்கிறதில்ல. ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குது? இன்றைக்கி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போகிறாங்க. அங்கே போய் பகல்காமில் வந்து காயமடைஞ்ச மருத்துவர் பரமேஸ்வரனை போய் பார்க்குறாங்க. இதுவரை மோடி வந்து காயமடைஞ்சவங்கள போய் பார்க்கலையாங்க. ஆனால் ரத்தம் மட்டும் சிந்தூர் ரத்தம் ஓடுதுன்னு வந்து மேடையில் பேசுகிறாரு. எப்படிங்க பேச முடியும்? இதனை ஊரை ஏமாத்துறது இல்லையா? இதனை வந்து எந்த அடிப்படையில் பேசுகிறாங்க?
போய் நம்ம ஊர் நம்ம மக்கள் போய் அங்கே காயமடைஞ்சிருக்கிறாங்க போனீங்களா, இல்லை இறந்த குடும்பத்துக்கு போய் பார்த்தீங்களா? பேச்சு மட்டும் நீங்கள் வந்து வீராவாசமாக வந்து நான் சிந்தூர் ரத்தம் ஓடுது அப்படின்னா எப்படி ஓடும்? எந்த அடிப்படையில் ஓடும்? போய் இருங்க, முதலமைச்சரே போய் எல்லா இடத்துலயும் அமைச்சர் போயிருக்காரு, எதுவுமே தெரியாம சுத்தமா அமித்ஷா அரபு நாடுகள்ல எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு வந்தார்ல, எங்க போனார் நேரா? அங்க போய் பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்த்தாரா இல்ல பீகாருக்கு போனாரா? என்னங்க பிரதமர் அவரு? எப்படி ஒரு பிரதமர் அவர் செயல்படுவதற்கு தகுதி இருக்கு அவருக்கு? சொந்த நாட்டு மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அந்த மக்களை போய் பாதிக்கப்பட்ட நடவடிக்கை வேற. நான் கேட்கிற கேள்வி, அரபு நாடுகள்ல உங்களுடைய சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்தீங்களா இல்லையா? திடீர்னு ரத்து பண்ணிட்டு வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? ரத்து பண்ணிட்டு வந்தீங்களா? நேரா பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கணும் இல்லையா? இறந்தவங்களை போய் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தாங்களா? பார்த்துருக்கீங்களா? எதுவுமே பார்க்கல. பார்க்காம நீங்க முழுமையா வந்து நான் வந்து நாட்டை நேசிக்கிறேன்னா இது வந்து ஒரு தேச விரோத செயலாக தான் இருக்குது. வந்து சொந்த நாட்டு மக்களை வந்து ஏங்க சொந்த நாட்டு மக்களை போய் பார்க்கலன்னு என்னங்க அர்த்தம்? முதலமைச்சர் எல்லாரும் போய் பார்த்து திரு டால்பின் பிரதமரை முதலமைச்சர் சந்திக்கிறார். இதே மாதிரி 2024 செப்டம்பர் 27 சந்திச்சிருக்கார். அதுக்கப்புறமா மெட்ரோக்கு நிதி ஒப்புதலாக கிடைச்சது. தமிழகத்தின் கோரிக்கை இந்த முறை நிறைவேற்றப்படும். இல்லை, தமிழகத்துக்கு முதலமைச்சர் கேட்டாலும் கேட்கலனாலும் பாரத பிரதமர் இதுக்கு முன்னாடி கொடுத்ததை விட பல மடங்கு அதிகமாக நம்ம உயர்த்தி கொடுத்துருக்கோம். அது நீத்தி ஆயோக்னால வந்ததுனா இருக்கட்டும், ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனாக இருக்கட்டும், அந்த மானியங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும், அரசாங்கத்தினுடைய ஜிஎஸ்டி பங்களிப்பாக இருக்கட்டும். ஏன்னா அவங்களுடைய உதயச்சந்திரனே அவருடைய சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு தடவையும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட சரியான நேரத்தில் முழுசாக கிடைச்சிருக்கு, அதனால் எந்த விதமாக மத்திய அரசு எங்களுக்கு எந்த வஞ்சனையும் செய்யலைன்னு உதயச்சந்திரன் அவங்களுடைய கேபினட் செக்ரட்டரி தான் ஏற்கனவே கொடுத்ததை விட அதிகமாக நம்ம ஜிஎஸ்டில நம்ம பாதிக்கு பாதி அந்த பாதியிலேயே நம்ம வந்து 41% கொடுக்கிறோம். அதனால இந்த ஏற்கனவே இருக்கிற மானியங்களும் இது எல்லாமே வந்து என்ன கொடுக்கணுமோ அதை விட அதிகமாக கொடுத்துருக்கோம்னு நான் சொல்லல, உங்க உதயச்சந்திரன் அவங்களுடைய கேபினட் செக்ரட்டரி தான் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது இந்த கல்வி நிதி என்ன ஆகும்? அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. கல்வி நிதி 2000 ரூபாய் ஏங்க 4 லட்சம் 2200 கோடி ரூபாய். இதுக்கு கூட இது என்ன ஏமாத்து வேலைங்க? இது போய் கோர்ட்ல போய் சொல்றாரு முதலமைச்சர். நல்லதா இது? என்ன 2200 கோடி என்ன? எதுக்காக அந்த பிஎம்சி ஸ்கூல்? எதுக்காக அந்த 2200 கோடி? ஏன்னா நீங்க அதுக்கு தனியா கட்டணம் கட்டணும். ஒரு பிஎம் ஸ்ரீன்னு ஒரு அது வந்து பிஎம்சி மாடல், பிஎம்சி ஒரு அங்கம். அதுதாங்க பிஎம்சி ஸ்கூல்ல இந்த 2200 கோடி எதுக்காகன்னு சொன்னா தனியாக அறை கட்டணும், கம்ப்யூட்டர் சாதனம் வாங்கணும், அதுக்கான ஆசிரியர்கள் நியமனம் பண்ணணும். இதை செஞ்சாதான் இந்த 2000 கோடி இருந்து அதுக்கு தான் ரெண்டு தவணை நிரூபிச்சோம். ஆனாலும் கூட 40,000 கோடி ரூபாய் 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போறதுக்கு 2,000 லட்சம் கோடி ரூபாய் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம அது பணம் கொடுக்கல கோர்ட்ல போய் ஒரு முதலமைச்சர் பிஎம்சி ஏத்துக்கிட்டா அதனுடைய பலனுக்கான ஒரு தொகை இருக்குதுல இல்ல நான் சொல்லல. அந்த 2000 கோடியில பெண் குழந்தைகளுக்கு சானிட்டரி நாப்கின் வாங்கக்கூடிய தொகையும் அதுல இருக்கு. அதாவதுங்க அதுதான் நீங்க என்ன ஒத்துக்கிட்டீங்க? 2 தவணை வாங்கும்போது என்ன சொன்னீங்க? 2 தவணை வாங்கும்போது என்ன சொன்னீங்க? அதே தலைமைச் செயலாளர் என்ன லெட்டர் கொடுக்குறாரு, நாங்களும் அடுத்த தவணைக்கு வாங்குறதுக்கு தயாரா இருக்கோம், ரிலீஸ் பண்ணுங்க, இது எல்லாத்தையும் நாங்க முன்னெடுக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு இன் பிரின்சிபல் ஒத்துக்கிறோன்னு சொன்னதுனால தான் 3வது தவணை கேட்டீங்க. இந்த 2200 கோடி ரூபா கூட நீங்க எதை சொன்னீங்களோ, எந்த ஹெட்டுக்காக நீங்க வாங்கணும்னு சொன்னீங்களோ அது செய்யல. ஒவ்வொரு தடவையும் கேட்கிறோம். நிதி அமைச்சர் கூட சொல்றாங்க, நீங்க எந்த தொகை வாங்குறீங்களோ, ஒரு எஸ்சி டெவலப்மெண்ட்டுக்குன்னு வாங்குறீங்கன்னா அதை நீங்க அதுக்கு பண்ணாம வேற இடத்துக்கு பண்றீங்க. கழிவு நீர் கால்வாய்க்காக பண்ணன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு விஷயம் நீங்க இந்த ஃப்ளட்டுக்காக முன்னாடி என்ன சொன்னாரு? இந்த 4000 கோடி ரூபாய் சென்னையில் ஒதுக்குறதுல 97% வேலை முடிஞ்சிச்சுன்னு சொன்னாரு. அதே கேஎன் நேரு அப்புறம் சொல்றாரு 45% தான் வேலை முடிஞ்சிச்சுன்னு. அப்ப இந்த பணம் ஒதுக்கின பணம் நீங்க செலவே பண்ணாம செலவு பண்ணதுக்கு பிறகு அடுத்ததா கொடுக்கலன்னு சொன்னா எப்படி மத்திய அரசு கொடுக்க முடியும்? அதனால
தமிழக அரசு 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுது, 2200 கோடி ரூபாய்க்காக நீங்க வழக்கு போடுறீங்க. நியாயமான விஷயம், அது உரிமைதான். ஆனா அதுக்கு எதுக்காக செஞ்சோம், எதை செய்ய போறோம், அதுக்காக வாங்கிட்டு அதை செலவு பண்ணிட்டு நீங்க கேட்கணும். செய்யவே முடியாது. இதெல்லாம் இருந்தா 3 மொழி கல்வி கொடுக்க முடியும். அரசாங்கம் அதுதாங்க சொல்றோம். நீங்க அது ஒத்துக்கலன்னு சொன்னா இந்த பிஎம் ஸ்ரீ பணம் இருக்கு வேற நீங்க ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அதுக்கு அது அந்த பண்ணாதான் இந்த பணம் கொடுக்க முடியும் சொல்லிருக்காங்க. நீதிமன்றத்தில் கூட இன்னைக்கு ஈவினிங் வழக்கு வந்தது. ரைட் டு எஜுகேஷன் இதுல தனியார் பள்ளிகள்ல கொடுக்க வேண்டிய அந்த 25% அதுக்கு பணம் கொடுக்க முடியல. அதுக்கு இவங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதான் காரணம்னு பதில் சொல்லியிருக்காங்க. இல்ல, அடிப்படை புரிதலே இல்லாம முதல்ல கருத்து தெரிவிக்க கூடாது. அடிப்படை புரிதலே இல்லாம ஏதோ வந்து சொல்லணுங்கிறதுக்காக நீங்க சொன்னதுல நீங்களே போட்டு பாருங்க. வடிகட்டிய முட்டாள்தனமான கருத்துக்களை சொல்றதுல பாஜக முதலிடத்துல இருக்குது. வடிகட்டிய முட்டாள்தனமான பச்சை பொய்ய சொல்றதுல பதில் சொல்வதற்கு ஒரே நிமிஷம் அவர் தனிப்பட்ட அவரை பாக்குறாரு. அவர் உங்களை சொல்ல பாஜக அல்லுசில்லுகள் சொல்றேன். நானும் பாஜக செய்து நீங்க திமுக சொல்றீங்க. ஒரே நிமிஷம் குறுக்கிட்டாரு. சப்ஜெக்ட் பேசினா சரி. அதாவது அது திமுகவுக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்தும், பிஜேபிக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்தும். தவறான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். நம்ம அந்த மாதிரி தனிப்பட்ட தவறான வார்த்தைகள் வேணாம். என்ன சொல்றேன், சொல்ல முடியும்? முட்டாள்களுக்கு எப்படி அறிவுரை சொல்ல முடியும்? என்ன வார்த்தை இது? என்ன வார்த்தை சார்? இல்ல சார், இல்ல 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 அவர் பொதுவா சொல்றாரு. எங்களுக்கு யார் அறிவுரை சொல்ல வேண்டாம்ன்றாரு. எல்லாருக்கும் பேச தெரியாது. யாருமே எல்லாருக்கும் பேச தெரியும். அந்த வார்த்தையில ஈஸியா பேசிட்டு போயிடலாம். ஆனா சப்ஜெக்ட பேசுங்கன்னு சொன்னா உடனே அறிவுரை கூற லாயக்கு இல்ல அப்படின்னா என்ன? இல்ல லாயக்கு இல்ல, எங்களுக்கு சொல்லாதீங்கன்னு தான் சொல்றாரு. உங்களுக்கு லாயக்கு இல்லன்னு சொல்லல. நீங்க பொன்வில்சன் அறிவுரை சொல்லலாம், பாஜக போய் சொல்லட்டும். இல்ல எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.
நீங்க அதிமேதாவியா இருங்க சார். நீங்க அதிமேதாவியா இருங்க. அப்ப எனக்கு நீங்க அதிமேதாவியா இருங்க. உங்கள மாதிரி சாமானிய வீச தெரியாது, உங்கள மாதிரி கொடை பிடிக்க தெரியாது, உங்கள மாதிரி நான் இன்னும் அது தனித்த வார்த்தையில பேச வேண்டாம் நினைக்கிறேன். தனித்த வார்த்தையில பேச வேண்டாம் நினைக்கிறேன். நீ உங்களுடைய நிறம் யாரோட ஒத்துப்போகுது அவங்க போய் அறிவுரை சொல்லுங்க. அவங்க போய் சொல்லுங்க. இல்ல பாஜக தமிழ் என்ன அறிவுரை சொல்ல முடியும்? பாஜக என்ன உரிமைகளை பறிச்சிருச்சுன்னு கேட்கக்கூடிய பொன்வில்சன் என்ன அறிவுரை சொல்ல முடியும்? எல்லாத்தையும் வர்றேன் கேட்கக்கூடிய பொன்வில்சன் என்ன அறிவுரை சொல்ல முடியும்? திரு வன்னியரசு அவர்கள், திரு வன்னியரசு, பிரதமரை முதல்வர் சந்திக்கிறார் அப்படின்றப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு, சந்திக்கிறார் அப்படின்ற செய்திகள் வரப்போ அதையே அரசியலா பார்க்கலையா? இல்லை, அதாவது வந்து மாநிலங்களுக்கு தேவையான உரிமைகளை பெறுவது என்பது போராடி பெறுவது அல்லது வந்து சட்ட ரீதியாக பெறுவது அப்படிங்கிறது பல்வேறு வடிவங்கள் இருக்குது. இப்போ நடக்கிற அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் மாநில முதல்வர்கள் பங்கெடுத்து தங்களுடைய பிரச்சனைகளை, தங்களுடைய மாநில பிரச்சனைகளை பற்றி பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். நாளைக்கு தான் அந்த கூட்டம் வந்து நடைபெறப் போகிறது. நாளைக்கு உட்கார்ந்து பேசும்பொழுது அந்த நிதி ஆயோக்கினுடைய தலைவரே வந்து மோடி தான், பிரதமர் தான் அதில் இருக்கணும். அவர் நாளைக்கு வந்து கலந்து கொள்கிறாரா என்கிறது ஒன்றும் வந்து உறுதிப்படுத்தப்படலை. அவர் இந்த முந்தைய கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். இல்லை, நாளைக்கு சொல்கிறேன் நான். அதனால் என்ன அப்படிங்கிறது பேசினா தான் தெரியும். இப்போ முதல்வர் அவர்கள் வந்து எல்லா மாநிலங்களும் 8 மாநிலங்களுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறார். அது மேற்கு வங்காளம், கர்நாடகா, இமாச்சல பிரதேசம், தெலுங்கானா, கேரளா, ஜார்க்கண்ட், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் 8 மாநிலங்களுக்கு அவர் கடிதம் எழுதியிருக்காரு. இந்த கடிதத்தையும் வந்து அங்கே வந்து வலியுறுத்தி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இல்லை, அது குடியரசுத் தலைவர் தொடர்பான ரொம்ப முக்கியமானது. அது வந்து மாநில வளர்ச்சி தானே. இந்த திட்ட கமிஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து நிதி ஆயோக் அப்படி சொன்னால் கூட அது மாநில வளர்ச்சி தொடர்பானது. இதில் ரொம்ப முக்கியமானது உச்சநீதிமன்றமே சொல்லுது. நீங்கள் வந்து இந்த மசோதாக்கள் தொடர்பான இது பண்ணுறது, உரிமைகள் தொடர்பானது எல்லாமே வந்து முதல்வர் தான் அது பொறுப்பு. வேந்தர்களை, துணை வேந்தர்களை அவர் நியமிக்கலாம்ங்கிறதும் இருக்குது. ஆனால் 14 கேள்விகளை நீங்கள் வந்து குடியரசுத் தலைவர் மூலமாக கேள்வி கேட்க வைப்பது அப்படிங்கிறது என்ன சொல்கிறாரு? மரியாதைக்குரிய PR ஹவாய் என்ன சொல்கிறாரு? மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு அவர் போகும்பொழுது நீங்கள் வந்து டிஜிபி வரல, அங்கே இருக்கிற தலைமை செயலாளர் வரல, யாருமே வரல. அப்போ நீங்கள் என்ன போக்கில் நீங்கள் வந்து பாராமுகமாக பாகுபாட்டோடு நீங்கள் பார்க்குறீங்க? உச்சநீதிமன்றத்தை விட, நாடாளுமன்றத்தை விட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தான் அதிகாரம் உள்ளது என்று PR ஹவாய் சொல்கிறாரு. அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு சவால் விடக்கூடிய வேலைகளை வந்து பாரதிய ஜனதா அல்லது மோடி அரசு செய்கிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒட்டுமொத்தமாக வந்து கூட்டாட்சி தத்துவத்தை அழித்தொழித்து விட்டு இந்து ராஷ்டிரம் அல்லது ஒரே நாடு அப்படிங்கிறத அமைக்கிறது தான் அவங்களுடைய இலக்கு. அது அஜெண்டா. அந்த அஜெண்டாவை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளுமையுள்ள முதல்வர் அப்படிங்கிறது வந்து நம்முடைய முதல்வராக இருக்கிறார். அதனால தான் ஒவ்வொன்றுக்கும் அவர் வந்து சட்ட ரீதியாக வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாரு. இன்றைக்கி உயர் நீதிமன்றத்தில் மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கு? ஏங்க, நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிச்சா நாங்கள் இதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏற்கனவே இது சம்மந்தமாக வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்களே, நீங்கள் வந்து ஏன் அதுக்கும் ஏன் சம்மந்தப்படுத்துறீங்க? இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதானு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது முழுக்க பிளாக்மெயில் அரசியல் செய்கிறாங்க பாஜக அரசு. நீங்கள் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு அஃபிடவிட் என்ன தாக்கல் பண்ணியிருக்கு? வெளிப்படையாக பண்ணியிருக்கா இல்லையா? மறைக்க முடியாது. அவங்க சொன்னதை அப்படியே நம்ம சொல்கிறோம். நீ தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் வந்து ஆதரிச்சாதான் சொல்லுவோம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பிப்ரவரி 25ஆம் தேதி அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையில் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். கடைசி அவர் சொல்கிறாரு, இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டால் 10,000 கோடி கிடைக்கும் என்று சொன்னால் கூட நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். ரூபாய் 2,000 கோடிக்காக இன்று நாங்கள் இதில் கையெழுத்திட்டால் நம் தமிழ் சமுதாயம் 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி சென்றும் என்று தொலைநோக்கு பார்வையோடு மிக முக்கியமாக இவர் இன்னைக்கு பேசுறாங்க. மோடி அரசு நல்லெண்ணெய் தூதுக்குழு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு அனுப்புறாரு. இன்னைக்கு நீங்க ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு? நான் தான் நிறுத்தினேன்றாரு. அப்ப ஒவ்வொரு குழுவிலையும் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்புறாங்க. ஒரு குழுவில் வந்து மரியாதைக்குரிய கனிமொழி மேடம் இருக்கிறாங்க. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நீ வந்து இந்தியாவை பாதுகாக்கணும், இந்தியாவுக்கான அடையாளத்தை நீங்கள் வந்து பாதுகாக்கணும்னா மாநிலங்களில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் சேர்க்குறீங்க.
அந்த கோணத்தில் நான் பேசுறேன். ஆனால் மாநிலங்களுக்கான உரிமைகளை பேசும்போது மட்டும் நீங்க அதை வந்து நீங்க மறுக்கிறது எப்படி சரியா இருக்கும்? இது வந்து ஆரோக்கியமானதா அப்படிங்கறத நான் கேள்வி எழுப்புறேன். ஓகே, அது ஓகே. ஆனா ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது தாக்குதல் அடிப்படையில் பதிலடி அப்படின்றது அது பாகிஸ்தானுக்கு அது கரெக்ட். நீங்க அதை சொல்லுங்க. ஓகே, அந்த பொருள் தவறா போச்சு. ஓகே, அவர் போற அனுப்புறாரு. இல்ல சார், அது விளக்கிட்டாரு. நான் அதே சொல்லியாச்சு. சிந்தூர் எவ்வளவு வெற்றிகரமானது. எஸ், அதுல மாற்றுக்கிறது இல்ல. பாகிஸ்தானை அடித்திருக்கிறோம். பாகிஸ்தான் கெஞ்சல்ல நிறுத்தப்பட்டது. அமெரிக்காவில் தாக்குதல் பண்ண சேர்த்து இப்ப நாம் அழிச்சிருக்கோம் பாகிஸ்தான். ஓகே, திரு பொன் வில்சன், போன முறை முதலமைச்சர் போனதுக்கு அப்புறமா என்ன கிடைக்கும்னு கேட்டீங்க. மெட்ரோ 2ஆம் கட்டத்துக்கு மத்திய அரசுடைய ஒப்புதல், நிதி ஒதுக்கீடு ஒப்புதல் அப்படின்றது கிடைச்சது. அந்த மாதிரி சர்ப்ரைஸா இந்த முறை ஏதாவது கிடைக்கலாம் இல்லையா? இல்ல, அதே விஷயத்தை திரு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவரும் கிளைம் பண்றாரு. அவரும் கிளைம் பண்றாரு. நானும் போயிருக்கும்போது நானும் கேட்டேன், அதனால் கிடைத்ததுன்னாரு. அதே மாதிரி இந்த இடம் அவர் போயிருக்கும் போது 4054 கோடி 100 நாள் வேலை திட்டத்தில் நிறுத்தி வச்சிருக்கிறீங்க, அதை கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் கேட்டேன். நடந்தாய் வாழி காவேரி அந்த திட்டத்தையும் நான் கேட்டேன். அதே மாதிரி இந்த 2152 ரூபாய் சமஸ்கிருத சிக்ஷா நிதி இதையும் நீங்க கொடுக்கணும், ஆசிரியர் மாணவர்கள் இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுல வந்து 4054 கோடி 100 நாள் வேலை திட்டத்தில் 3000 கோடி கிட்டத்தட்ட 2999 கோடி வந்து வழங்கப்பட்டது. அப்போ அந்த வெற்றியை அவரும் கிளைம் பண்றாரு, முதலமைச்சரும் கிளைம் பண்ணலாம், தவறு கிடையாது. முதலமைச்சரும் கிளைம் பண்ணலாம், தவறு கிடையாது. நம்ம இப்போ எதுக்காக சொல்றோம்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நாளைக்கு வந்து 4:10 மணிக்கு பிரதமரை சந்திக்கிறதாக தனியாக சந்திக்கிறதால ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு செய்தி வருகிறது. அப்போ நாளைக்கு சந்திக்கிறாரு, எதற்காக தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இல்ல பினான்ஸ் மினிஸ்டர் தனிப்பட்ட முறையில் சந்திக்க போறாரா அந்த கேள்வியும் இருக்கிறது. இதெல்லாம் கேள்விகள் தான். இப்போ நம்ம வன்னியரசு அவர்கள் மிக அழகாக சொன்னார், நல்லா சொன்னார். இந்த மாதிரி ஜனாதிபதி வந்து 14 கேள்வி கேட்டுக்கிறாங்கன்னு. அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தில் 142வது விதியை ஆர்டிகல் 142 பயன்படுத்தி தான் நம்ம இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து கவர்னருக்குரிய அதிகார வரம்பை கால வரம்பை கொடுத்திருக்குது, ஜனாதிபதிக்குரிய கால வரம்பை கொடுத்திருக்குது. அதே அண்ணல் அம்பேத்கர் சட்டத்தில் அடுத்த சட்டம் 142க்கு அடுத்து 143, அந்த 143 தான் வந்து ஜனாதிபதிக்கு அவருடைய கால நிர்ணயம், அவருடைய அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பறிக்கும் போது அதை கேட்கக்கூடிய, அந்த விளக்கத்தை கேட்கக்கூடிய உரிமையை அண்ணல் அம்பேத்கர் ஜனாதிபதி கொடுத்திருக்கிறார். ஆர்டிகல் 143 பிரகாரம் அதை அவங்க கேட்கறாங்க. அது வந்து நீதிமன்றம் கொடுக்குதோ ரிஜெக்ட் பண்ணுதோ அது வேற விஷயம். ஆனா கேட்கிற உரிமை ஜனாதிபதிக்கு இருக்குதா இல்லையா, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சமக்கிர சிக்ஷா நிதி, அது வந்து மத்திய அரசு கொடுத்துதான் ஆகணும். நம்ம அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. நம்ம வந்து அவங்க கூட கொள்கை கூட்டணின்றதால கொள்கையில உறுதியாக இருப்பாங்க கிடையாது. அதிமுகவின் நிலைப்பாடோ அந்த 2152 கோடி கொடுக்கணும் தான். ஏன்னா அது வந்து சர்வ சிக்ஷா நிதியை வந்து சமக்கிர சிக்ஷா மாற்ற பிறகு ரைட் டு எஜுகேஷன் அதுல இன்க்ளூட் பண்ண பிறகு அந்த நேரத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி பிஎம் ஸ்ரீ வந்து அந்த நேரத்தில் அதுல சேர்க்கல. அது சேர்க்காத இருக்கும்போது ஒதுக்கப்பட்ட நிதி பிறகு பிஎம் ஸ்ரீ சேர்க்கப்படுகிறது. எனவே அதாவது ஒப்புக்கொண்ட நிதியாவது கொடுக்கலாம். எதிர்காலத்தில் நான் கொடுக்க மாட்டேன், பிஎம் ஸ்ரீல சேர்க்கணும் கண்டிஷன் போடலாம். ஆனா இப்போ வந்து அந்த 3வது 4வது 5வது இன்ஸ்டால்மெண்ட் அது கொடுத்துதான் ஆகணும், இல்லன்னு சொல்லல. ஆனா என்னன்னா நம்ம ஒரே ஒரு விஷயம் நம்ம அரசாங்கம் என்ன செய்ததுன்னா 23/2/2024 அவங்களுக்கு உள்துறை செயலாளர் நம்ம தலைமைச் செயலாளர் பதில் கடிதம் எழுதும் பொழுது என்ன செய்தார்னா, அந்த சுகாதாரத்துறை அமைச்சருக்கு அங்க எழுதும் போது அதுல கொடுத்திருக்காரு, நாங்க பிஎம் ஸ்ரீல சேருவோம், ஒரு குழு அமைத்திருக்கிறோம், டிசம்பருக்குள்ள வந்துரும், நாங்க கண்டிப்பா சேருவோம் அப்படின்னு சொல்லி இதனால இல்ல சொல்லி முடிச்சிரேன். இதனால எனக்கு 3வது 4வது இன்ஸ்டால்மென்ட் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. இதையும் அதையும் லிங்க் செய்திருக்க கூடாது. நமது தலைமைச் செயலாளர் பிஎம் ஸ்ரீக்கு இது சம்பந்தமே இல்ல, எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி இருக்கணும். அந்த கடிதம் தான் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வருகிறது. அதுதான் பிஎம் ஸ்ரீல சேர போறோம்ல எந்த இடத்துலயும் சொல்லலங்கிறது பள்ளிக்கல்வித்துறை அனுப்பின கடிதத்தோட பத்திரிகையாளர்களுக்கு அந்த கடிதத்தை வெளியிட்டாங்க. பரிசீலனைங்கிறது தான் இருந்ததுங்கிறது உண்டு. ரெண்டாவது, நீங்க வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய மாநிலங்களும் ஒன்றிய அரசு சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் மொத்தமா மாநில அரசினுடைய தலையிலே கட்ட பார்த்துச்சு ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் போய் பேசினதுக்கு பிறகு அதனுடைய தொடர் போராட்டங்களுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. முதலமைச்சரும் கிளைம் பண்ணிக்கலாம், ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வாங்கி தரான். எடப்பாடி பழனிசாமியால இதை வாங்கி தர முடிஞ்சவரால ஜெயலலிதா பெயரால பல்கலைக்கழகத்துக்கு பெயர் வைக்கணுங்கிற மசோதாவுக்கு ஒப்புதலை வாங்க முடியாம இருந்துச்சு. அதை வாங்கி கொடுத்தது யாரு? இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி தான். அது மட்டும் இல்ல,
மாநிலங்களுடைய உரிமைகளை பாஜக என்ன பறிச்சிருச்சு, எதனால இப்ப போறாங்க? ஏங்க உதய மின் திட்டத்துக்கு ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, கையெழுத்து போட்டு வந்தீங்க. நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, கையெழுத்து போட்டு வந்தீங்க. உயர் நிறுவனங்கள்ல நீங்க பிரைவேட்டா இருக்கக்கூடிய ஆட்கள் நேரடியாக ஐஏஎஸ் அதிகாரிகள் தேவையில்லை, நாங்களே வந்து போடுவோம்னு சொல்லி அந்த முறை ஐஏஎஸ் முறையே வந்து சிதைக்கணும்னு நினைச்சீங்க. மாநில உரிமைகளை பறிக்கலையா? மாநில உரிமைகளை முற்றிலுமா ஒழிச்சு கட்டுறதுக்கு எல்லா இடஒதுக்கீட்டுல இருந்து 10% ஈடபிள்யூஎஸ் வரைக்கும் அதிமுக ஏதாவது ஒண்ணு பேசிருக்குதா? பாஜக அதுக்குள்ள எதற்காவது தொடர்ந்து மாநில உரிமைகளை சிதைக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் முதலமைச்சர் போகலையே தவிர நிதி அமைச்சர் போனார், யாரும் போகல. 4 வருஷமா யாருமே போகல, புறக்கணிச்சு. முதலமைச்சர் மட்டும் வரணும்னு ஒரு மம்தா பானர்ஜியை பொறுத்த வரையில அவங்க என் ஃபிளைட் லேட் ஆகுது, நானே சீக்கிரம் போறேன்னு அனுமதி வாங்கி பேசிட்டு வெளியில வந்து ஒரு மாதிரி பேட்டி கொடுத்தாங்கன்றதுல அன்னைக்கே தெரியும். இதுல எந்த பாருங்க, முதலமைச்சர் இப்ப போனதுக்கு எந்த அரசியல் காரணம் இருக்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அவங்க அப்பா போனப்பையும் ஒரு அரசியல் காரணம் 2G வழக்கு இருந்தது, இப்பயும் பல அரசு டாஸ்மாக் வழக்கு இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம். ஒரு வழக்குக்கும் அதிமுகவா நாளம்பனா நான் உங்களை அடிமைன்னு போய் காலில் விழுந்து சரணடைறதுக்கு பாஜகவை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தைரியமுள்ள அரசாக தமிழ்நாடு மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. திமுக பார்த்து மோடி உடனடிக்கை கிடைக்கிறாரு. இந்தியா முழுவதும் தொடர்ந்து போய் போய் யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு? இதுதான் நீதிமன்றங்கள்ல போய் யார் பேசுறாரு? ஓகே பாப்போம். நாளைக்கு இந்த கூட்டத்துடைய அவுட்புட் என்னன்றதை பொறுத்து விவாதிக்கலாம். விவாதத்தில் இந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.